சங்க கவிதைகள், சமகால கவிதைகள் என இரு கரைகளின் தாக்கத்திலும் நிதானித்து பயணிக்கும் கவிதை நதி. உள்ளிக்கோட்டையிலிருந்து கவிதை கோட்டையை எழுப்பி வருகிற கவிஞர் கவியரசு அவர்களை நூல் அறிமுக உரையாற்ற அன்போடு அழைக்கிறேன். நண்பர்கள் அனைவருக்கும் வணக்கம். இந்த போத்தலில் அடைபட்ட விடுதலை இந்த தொகுப்புக்கு போகிற முன்னாடி தேவசிம்மாவும் கூட இந்த கவிதைக்குள்ளே எப்படி வந்தோங்கிறத ஒரு சின்ன இன்ட்ரோ சொல்லலான்னு. வைன் என்பது குறியீடுல தொகுப்பு மூலம் தான் அவங்க எனக்கு அறிமுகமானாங்க. அந்த கவிதைகள் ஏற்கனவே படித்ததுலேருந்து ரொம்ப ஒரு டிஃப்ரெண்ட் மூடு, வேற ஒரு துணியில் இருந்துச்சு. எல்லாமே நமக்கு சலிப்பு உண்டாக்கும் வேறொரு கவனிப்பை கொடுக்க வகையில் அது இருந்தது. அந்த கவிதைகள் கொடுத்த தாக்கத்தில் மாயசனதம் கட்டுரை தொகுப்பில் 3 கவிதைகள் குறித்து எழுதியிருந்தேன். அவங்க ஒரு வழக்கமான விஷயங்கள்லேருந்து தான் கவிதை உருவாகிற மாதிரி தோணும். வாழ்க்கையில் நேரடியாக ஒரு சின்ன அந்த காற்றழுத்த தாழ்வு மடலேருந்து புயல் உருவாகிற மாதிரி ஒரு பிரச்சனை, ஒரு நிர்பந்தம், ஒரு நெருக்கடி, அழுத்தம், இந்த மாதிரி சூழ்நிலைகள் நிறைய கவிதைகள் உருவாகிட்டே இருக்கும். சந்தோஷமாக சிரிச்சுக்கிட்டு எழுதின மாதிரி உள்ள கவிதை மாதிரி தெரிஞ்சால் கூட அதுக்கு பின்னாடியில் ஏதோ ஒரு அழுத்தமாக அந்த கவிதைகள் உருவாகிட்டே வரும். அது நம்மளை ரொம்ப தொந்தரவு பண்ணும். சில கவிதைகள் அது ரொம்ப அதிகமாக தொந்தரவு பண்ணும். ஒரு அமைதியை நோக்கி எடுத்துகிட்டு போகிற கவிதைகள் ஒரு பக்கம்னா, நம்மளை தொந்தரவுக்கு உள்ளாக்கி அதுக்கு பிறகு அமைதி கொண்டு போகிற ஒரு வகையில் கவிதைகளும் இருக்கும். அதே போன்ற ஒரு கவிதைகள் தான் எங்களோட தொகுப்பில் நான் பார்க்குறேன். இந்த போத்தலில் அடைப்பட்ட விடுதலை தொகுப்பு கவிதைக்கான ப்ராசஸ் ரொம்ப நம்ம கணிக்க முடியாத மாதிரியே இருக்கும். திடீர்னு தூங்கிக்கிட்டு இருப்போம், ஒரு கனவு மாதிரி திடீர்னு ஏதோ ஒரு வார்த்தை வரும், அப்புறம் அது மறைஞ்சு போயிடும். அப்போ நமக்கு ஒரு தேவையில்லாத பயங்கர போராட்டம் ஒன்று உருவாகும். அதை தேடி போயிட்டே இருப்போம். ஒரு இமேஜ் லைட்டாக முகம் காட்டி திரும்ப மறைஞ்சு போயிருக்கும். அது எழுத எவ்வளோ முயற்சி பண்ணாலும் திரும்ப வரவே வராது. எவ்வளோ பெரிய நிறைய தொகுப்புகள் எழுதின கவிஞர்களுக்கும் பெரிய பெரிய ஆளுமை கூட இது நடக்க தான் செய்யும். அந்த இடத்துல இவங்களுக்கு அந்த மறந்து போன ஒரு கவிதை எடுத்துகிட்டு வர ஒரு விஷயம் போராட்டமாக மாறுது. தலை பிச்சைகள் போல இருக்குன்னு நம்ம சொல்கிற ஒரு விஷயத்திலிருந்து கொண்டு வராங்க. அது பெரிய துயரத்துக்கும் ஒரு பெரிய சிரிப்புக்கும் இடையில அது மாட்டிக்கிட்டு இருக்கு, கண்ணுக்கே தெரியாமல் இருக்கு. அங்கே ஒரு பேன் கண்ணில் மாட்டிடுது. கவிதையை மாட்டதுலேயே பேன் மாட்டிடுது. ஒரு ஃப்ளாஷ் அடிக்கிறாங்க, ரத்தம் தெளிக்குது, நேனோ துப்பாக்கி மாதிரி. அந்த ரத்தத்துலேருந்து தான் அந்த கவிதை உருவாகிருக்கு அப்படின்னு சொல்லி முடிக்கிறாங்க. ஒவ்வொரு கவிதையுமே அப்படி தானே ஆகுது. இங்கே ஒரு பெயின் அப்படின்னு நம்ம பார்க்கலாம். போராட்டம் ஒன்று உருவாகிட்டே இருக்குது. போராட்டத்துக்கு பிறகு தான் அந்த கவிதை பிறக்குது. அல்சைமரின் ஞாபக உருக்க அலைன்னு சொல்லிட்டு இருக்காங்க. நம்மளோட நினைவுகள் எல்லாமே படிஞ்சு படிஞ்சு மறைஞ்சு போகுது. கவிதைக்காக தேடுற ஒரு விஷயங்கள் நம்மளை விட்டு ஓடிக்கிட்டே இருக்க, தேடி போகிற ஒரு விஷயத்தை அவங்க சொல்கிறாங்க. கையெல்லாம் ரத்தமாக இருக்குது, அந்த என்னோட ரத்தம் தானே அப்படின்னு அவங்க சொல்லி பார்க்குறாங்க. அந்த ஒரு கவிதை எனக்கு ரொம்ப இதில் பிடிச்சிருந்தது. அப்புறம் ஊர் பக்கம் துக்க வீடுகள் ஒரு தூரத்துலேயே வந்துக்கிட்டே இருப்பாங்க. அம்மாக்கள் அக்காக்கள்லாம் வந்துக்கிட்டே இருப்பாங்க. நம்ம இங்கே ஆண்கள்லாம் அப்படியே மௌனமாக உட்காந்துருப்பாங்க இறுக்கமாக நாற்காலிகளில். அந்த தெரு முனையில் வந்துகிட்டே இருப்பாங்க. வீடு நெருங்குற ஒரு கிட்டக்க வரும் பொழுது டக்குன்னு கையை அவங்க நெஞ்சில் மாரில் அடிச்சுக்கிட்டு அழுவ ஆரம்பிப்பாங்க. நம்ம ரொம்ப ஒரு மாதிரி ஆயிரும். நம்மளுக்கு அந்த அழுக வர ஆரம்பிச்சிடும். எங்கே தான் இருக்கும்னே தெரியாது. அது ஒரு மாதிரி ரொம்ப நம்ம தொந்தரவு பண்ண ஆரம்பிச்சிடும். நம்ம அடிச்சுட்டு அழுகுறதுக்கு பதிலாக அவங்க அழுகுற மாதிரி இருக்கும். அந்த இறந்த நபருக்கும் அவங்களுக்கும் இடையில இருக்கிற உறவை பற்றி நமக்கு தெரியாது. ஆனால் அது நம்மளை ரொம்ப பாதிக்கும். அந்த விஷயம் நம்மளையும் அழ வச்சிடும். ஆண்கள் கையில் அடிச்சுட்டு அழுகுறதுக்கு ஒருவேளை யோசிச்சுட்டு இருப்போம், அவங்களே சேர்ந்து அழுகுறது போல தோணும். நம்மளை மனசுக்குள்ளே அழ வைக்கும் அந்த விஷயம். ஒரு முறை ரயிலில் போயிட்டு இருந்தப்போ ஒரு துக்கத்துக்காக ஒரு 10 பேர் ஏறினாங்க. வெவ்வேறு இடத்துல கூட்டத்தில் பிரிஞ்சுட்டாங்க தனித்தனியாக. அவங்க எல்லாம் பேசிக்க முடியல. அடிக்கடி கூட்டம் ஏறிக்கிட்டே இருக்குது, பிரிஞ்சிடுறாங்க. அவங்க அடுத்த ஸ்டேஷனில் இறங்கணும். அங்கே தான் துக்க வீடு வருது. அவங்க எல்லோரும் ரொம்ப இறுக்கமாக இருக்காங்க. ஒரு மேகம் டக்குன்னு உடஞ்சி எப்படி மழை பெய்யணுமோ ரொம்ப இறுக்கமாக இருக்காங்க. பார்த்துக்கிறாங்க, எல்லோரும் எட்டி எட்டி இப்படி பார்த்துக்கிட்டே இருக்காங்க. பேசிக்க முடியல. அவங்களுக்கு ஒரு மாதிரி ரொம்ப கைவிடப்பட்டு ஒரு மாதிரியாக இருக்குது. மேலே ட்ரெயினில் அந்த இது வேற பிடிச்சிக்கிட்டு போகிறாங்க. கையை விட்டு அவங்கள அடிச்சுட்டு அங்கேயே அழுதுருவ போல சூழ்நிலை இருக்குது. அந்த ட்ராக் விட்டு இறங்க போகிறாங்க. அந்த ஊரில் எல்லோரும் டக்குன்னு அங்கேயே அழுதுட்டு அந்த வீடு பக்கம் ட்ராக் பக்கத்துலேயே இருக்குது.
அழுவ ஆரம்பிச்சிடுறாங்க. நம்மளால அங்கே உட்காரவே முடியலை, நம்மளை ஒரு உலுக்கி எடுத்துருது. அவங்க அந்த ஞாபகம், அந்த இறந்த அவங்களோட ஒரு எல்லா விஷயங்களும் நமக்கு ஞாபகம் வர ஆரம்பிக்குது. இதில் கூலிக்கு மாரடி போல் ருடாலி அப்படின்னு ஒரு கவிதை எழுதியிருந்தாங்க. நான் கூகுளில் போட்டு சர்ச் பண்ணி பார்த்தேன். புரியாத வார்த்தையெல்லாம் சர்ச் பண்ணி அப்படிதான் கவிதையை படிக்கிறது. இல்லை நிறைய கவிதை தேடிகிட்டே இருந்தேன். சில வார்த்தைகள் எல்லாம் புதுசாக இருந்தது எல்லாமே. அதை படித்து அந்த வார்த்தையை தெரிஞ்சுக்கிட்ட பிறகு, அதுக்கான பின்னணியை நம்ம தெரிஞ்சுக்கிட்ட பிறகு கவிதைகள் வேறு ஒரு விஷயமா மாறுறதை நான் கவனித்தேன். இங்கே காட்சியே வேறையா இருக்கு. காசுக்காக ஒரு பொண்ணை அழைச்சிட்டு போகிறாங்க. இப்போ நீ துக்க வீட்டில் போய் அழுவணும்னு சொல்லிட்டு அழைச்சிட்டு போகிறாங்க. அந்த பெண்ணுக்கு ஃபஸ்ட்டு அழுவ முடியலை, அவர் யாருன்னே தெரியல. அந்த வீட்டுக்கு போகிறா, அவங்க நீ ஒழுங்காக அழுவலைன்னு சொல்லி திட்டுறாங்க. திட்டுற பிறகு அவளுக்கு ஒரு அவமானமாகி அந்த அழுகை வந்துடுது. ஒரு கெட்டவர் சொல்லி திட்டுறாங்க. இது ஒரு புது அனுபவமாக இருந்தது. ராஜஸ்தான் மாநிலத்தில் இதே போன்ற ஒரு அந்த அங்குள்ள ஒரு பின்னணியில் இந்த கவிதை உருவாகியிருக்கு. அவங்க பயணங்கள் செய்கிறவங்க இல்லையா, அதனால் நான் அதுக்கு பிறகு அந்த கவிதையை முழுமையாக உள்வாங்க முடிஞ்சது. அப்புறம் இன்னொரு கவிதை அப்புறம் ஒருத்தங்க ஒரு சொல் வெல்லும் ஒரு சொல் கொல்லும்னு சொல்லுவாங்க. நிறைய நேரங்களில் இந்த தற்கொலைகள், அகாலம், மரணம்லாம் பார்த்தீங்கன்னா என்னை திட்டான் இல்லை ஏதாவது ஒரு வார்த்தையை சொல்லிட்டான் அப்படிங்கிற நமக்கு தர பெரிய பாதிப்புனாலே உருவாகும். அந்த சொல்லை கொல்ல முடியாதவங்க தான் தன்னைத்தானே மாய்த்து கொள்கிறாரு போல தோணும். அந்த கவிதையில் சொல்கிறாங்க, ஒரு கவிதையில் சுருக்கிட்ட பிறகு அந்த ஸ்டூலில் ஒரு ஓங்கி ஒரு உதைக்கிறாங்க. அந்த ஸ்டூலில் தான் அந்த சொல் அச்சிடப்படுன்னு சொல்கிறாங்க. கடைசியாக அந்த சொன்னவங்க ஒரு கொலைகாராக மாறுறாங்க. அதை ஓங்கி உதைச்சிட்டு சாவுறாங்க. அந்த சொல்லை கொண்டுட்டு தான் சாவுறாங்க அவங்க. அந்த கவிதை ரொம்ப ஒரு பாதிப்பு ஏற்படுத்தின கவிதையாக இருந்தது. அதுமாரி மனப்பிற உண்டாக்குற சொல்கிற ஒவ்வொரு சொல்லும் ஒரு ஆட்கொல்லியாக மாறுறாங்க அப்படின்னு சொல்லியிருந்தாங்க. இன்னொரு கவிதை இறந்தவர்களோட நம்பர்லாம் நம்ம ஃபோனில் இருக்கும். சில பேர் இறந்துருவாங்க, அவங்க நம்பரை டெலீட் பண்ணுறது ரொம்ப ஒரு சாதாரண விஷயம் போல் பஸ்ட்டு தோணலாம். கூகுளில் எல்லாமே பேக்கப் ஆயிடுது, இல்லை டெலீட் ஆயிடுது. ஆனால் நமக்கு ரொம்ப ஒரு நெருக்கமானவங்க ஒரு அகாலம் அதை இறந்துடுவாங்க. என்னோட நண்பன் கூட ஒரு 32 வயதில் இறந்துட்டான். அவனோட நம்பரை நம்ம டெலீட் பண்ண முடியாது, ஈஸியான ஒரு விஷயம் இல்லை. அதுக்கு பிறகு அவங்க வீட்டில் அந்த அக்கா அந்த நம்பரை யூஸ் பண்ணலாம். திரும்ப ஃபோன் பண்ணால் எங்கே அவனுக்கே போயிருமோன்னு ஒரு சின்ன பயம் கூட நமக்கு வந்துடுது. அந்த நம்பரை அந்த ஃபோனை பார்க்கும் பொழுதே அது நமக்கு ஒரு பெரிய ஒரு பதட்டத்தை உண்டு பண்ணிடுது. அதே போல் ஒரு காதலில் உள்ளவங்க இல்லை கணவன் மனைவி சண்டை போடும்போது என்ன பண்ணுவாங்க, ஃபோனில் பேர் டெலீட் பண்ணிவிடுவாங்க. ஒரு 5 நிமிஷம் நீடிக்க திரும்ப சேவ் பண்ணிவிடுவாங்க. ஆனால் அந்த ஃபோன் நம்ம டெலீட் பண்ணும்போது ஒரு போராட்டம் உருவாகுது இல்லையா, அது ரொம்ப சொல்லவே முடியாது. ஃபஸ்ட்டு பேரை முதல்ல, ஏன்னா அவங்கள கோபத்தில் அடிக்க முடியாது, அதனால் ஃபோன்லேயே அடித்து பார்ப்பாங்க. அந்த நம்பரை டெலிட் பண்ணும்போது உள்ள போராட்டம் ரொம்ப ஒரு சித்திரவதையாக இருக்கும். எப்படியா நம்பர் டெலிட் பண்ணுறது, அது கூட இந்த கவிதையில் பெருசாக பாதிக்கலை எனக்கு. அதில் ஒரு விஷயம் சொல்கிறாங்க, ஏதிலியோட நினைவிலிருந்து அவனோட சொந்த நிலத்தை நினைவுலேருந்து பிடுங்கி எறிகிறது போலன்னு சொல்கிறாங்க. அதுதான் ரொம்ப பாதிப்பு உருவாக்குனுச்சு. ஒரு நாட்டில் இன்னொரு நாட்டுக்கு போகிறோம், விருப்பப்பட்டு போகிறோம் எல்லாம். ஒரு அகதியாக மாறுறவங்க, இல்லாட்டி சொந்த ஊர்லேருந்து பிரச்சனைகள் காரணமாக வெளியூர் போகிறவங்க, கடன் பிரச்சனையாக போகிறாங்க. அந்த ஊரை அவங்களோட நினைவுலேருந்து எடுக்க முடியுமா? எடுக்கவே முடியாது. அவங்க இறந்தால் தான் எடுக்க முடியும். அந்த ஒரு விஷயம் மாதிரி இருக்குது இந்த போராட்டம்னு சொல்லும் பொழுது. நமக்கு பல்வேறு விஷயமா அந்த கவிதையை விரிவடைகிறத நான் பார்த்தேன். அதே போல் காதலில் பார்த்திங்கன்னா பஸ்ஸு சண்டை போட்டுப்பாங்க. கணவன் மனைவியாக நான் பொருத்தி பார்த்துக்கிட்டேன். பஸ் சண்டை போட்டுப்பாங்க, திரும்ப சேர்ந்துப்பாங்க, சண்டை போட்டுமா சேர்ந்துட்டு இருப்பாங்க. இந்த ஒரு காலகட்டம், ஒரு வருஷங்கள் போகும் பொழுது எது அதிகமான பர்சன்டேஜ் இருக்குன்னு ஒரு கேள்வி வந்துடும். அவன் திட்டினான்ல, அதுதான் அதிகமாக வந்துகிட்டே இருக்கும். சந்தோஷமாக அதை வாங்கி கொடுத்தேன், அவனோ ஒரு மனுஷனா அப்படின்னு சொல்லிட்டு மனைவியோ இவனை ஒரு வழி பண்ணுதான்னு சொல்லிட்டு அவங்களும் நினைக்கிற ஒரு காலம் இருக்கும். அந்த பெர்சன்டேஜுக்குள்ளே ஒரு விளையாட்டு நடக்கும். இது அதிகமாக மாறுதா, அது அதிகமாக சின்ன போராட்டம் அவங்களுக்குள்ள நடந்துக்கிட்டே இருக்கும். அந்த போராட்டத்துக்கு பிறகு அந்த காதலில் அவங்க சொல்கிறாங்க, முதல்ல எதை நக்கி பார்ப்பது, காயத்தையா ஐஸ்கிரீமான்னு கேட்குறாங்க. அது நமக்கு ஒரு பெரிய போராட்டமும் பல விஷயங்களை நோக்கி நம்மளை விரிவாக்கிக்க போகுது. நம்ம என்ன மாதிரி பர்சன்டேஜில் இருக்கோம், நம்ம எதுக்கு விட்டு கொடுக்குறோம், நடிக்கிறோமா, பாசாங்க திரும்ப காதலில் போனாலும் உண்மையாக இருக்குமா, திரும்ப சண்டை போட்டாலும் அது உண்மையாக இருக்குமான்னு ஒரு பெரிய ஒரு கேள்வி அது உருவாக்குறதா இருந்துச்சு அந்த கவிதை.
அப்புறம் இன்னொரு கவிதை வந்து சில்கட் அப்படின்னு சொல்லி ஒரு கவிதை, அதையும் போய் நான் பார்க்குறேன். அது ஒரு சிகரெட்னு சொல்லிட்டு எனக்கு தெரில. கவிதையை வந்து திட்டமிட்டு அவங்க திணிக்கலை. அது ஒவ்வொரு கவிதையும் வந்து இயல்பாக வந்திருக்கு. ஒவ்வொரு கவிதைக்கு பின்னாடி ஏதோ ஒரு பிரச்சனை நெருக்கடி இருக்கிறத நான் உணர முடியுது. ஈஸியாக என்னால் படிக்க முடியல. அவங்க நகைச்சுவை உணர்வு அவங்களுக்கு இருக்கிற மாதிரி தோணுது, இல்லை நகைச்சுவாக சர்க்காசியாக சொல்கிறாங்கன்னு இருந்தால் கூட அது ஒரு எரிச்சலில் கோபமாக ஒரு வேகமாக வந்து தள்ளுற மாதிரி தான் எனக்கு கவிதையில் தோணுது. கணவன் மனைவி குழந்தையோட அழைச்சிக்கிட்டு ஒரு கல்லறைக்கு போகிறாங்க. போயிட்டு அங்கே வந்து சிகரெட்டை தூக்கி போட்டுட்டு சொல்கிறாங்க. கவிதை வரிகளை நான் படித்து டைம் வேஸ்ட் பண்ணலாம், கதையாகவே சொல்கிறேன், நீங்கள் படித்து கொள்ளுங்கள், உங்களுக்கு விருப்பமாக இருக்கும். சொன்னால் கேட்டியாடி அப்படின்னு சொல்லி புலம்பிக்கிட்டே இருக்கான். இது ஒரு சினிமாவோட ஒரு காட்சி மாதிரி இருக்குது. இங்கே என்ன முக்கியமான விஷயம்னா, இது எல்லாத்தையும் ஒரு ஆள் வேடிக்கை பார்த்துட்டே இருக்காங்க. அது யாருன்னா அது காதல். இசையோட ஒரு கவிதை ஒன்று இருக்கும், அது காதல் இது போல் எவ்வளவோ பார்த்து விடுன்னு சொல்லி முடியும் அந்த ஒரு கவிதை. இதுலேயே வந்து அந்த கணவன் மனைவியை, இறந்து போன அந்த காதலியை, அந்த குழந்தைய எல்லாத்தையும் வந்து காதல் ஒரு அருபமாக இருந்து பார்த்துட்டே இருக்கிற மாதிரி அந்த கவிதையில் வருது. அந்த கடைசி என்ன சொல்லுது, எல்லாத்தையும் பார்த்து அட பொங்கடா அவங்கள எவ்வளோ பேரை பார்த்துட்டேன்னு சொல்லிட்டு அது சலிப்பாக இருக்கிற சொல்லுது. இதே போல் ஒரு மனைவி ஒரு கணவன் தன்னோட காதலனோட கல்லறைக்கு வந்து அழைச்சிட்டு வருவானா அப்படின்னு எதிர்பார்த்துக்கிட்டு இருக்கு அப்படின்னு சொல்லி சொல்கிறாங்க. அது வந்து ரொம்ப புதுசாக இருந்தது இந்த கவிதையில். ஒவ்வொரு கவிதையும் வந்து இந்த தொகுப்பை பொறுத்த வரைக்கும் சாதாரணமாக தோன்ற சில கவிதைகள் இருக்கும். சில கவிதை வந்து நிறைய அவங்க ட்ராவலில் வெவ்வேறு இடங்களுக்கு பயணம் செஞ்ச இடங்கள்லையும் தோன்றது போல் எனக்கு தோற்றம் தர ஆரம்பித்தது. இந்த போத்தலில் அடைப்பட்ட விடுதலையை முதல்ல அடைச்சி வைக்க முடியுமான்னு ஒரு கேள்வி உருவானுச்சு. அந்த மூடியை திறந்து விட்றவங்க தான் அதுக்கு விடுதலையை கொடுக்க முடியுமான்னு ஒரு கேள்வி வந்துச்சு. விடுதலையை தானாகவே பாட்டிலை உடச்சிக்கிட்டு வெளியில் வரதுக்கான ஒரு வாய்ப்பு அதில் இருக்குதுன்னு தோணுச்சு. இந்த கவிதை வந்து அப்படி உடைச்சிட்டு சேரும் பொழுது நம்ம மனசில் நிறையா ஒரு அந்த சில்லுகளை குத்துது நிறைய நேரங்களில். அது நமக்கு வலிக்குது சொல்லப்போனால். சாதாரணமாக கடந்துட்டு போகிற நம்மளோட கவிதை பார்வையை குறித்து ஒரு கண்ணோட்டத்தில் அதை அணுகும் போது நமக்கு அது ஒரு சாதாரணமாக தெரியலாம். ஒரு வாசகனாக படிக்கும் பொழுது அது உருவாக்குற தாக்கம் அதிகமாக இருக்குது. நான் அந்த பாதிப்பு உருவாக்கின கவிதைகள் மட்டும் பற்றி தான் சொல்கிறேன். மற்ற கவிதைகள் வந்து தொடர்புபடுத்தி கொள்ளுங்க பொறுத்து, ரசனையை பொறுத்து மாறுபடும். அந்த சில்லு குத்துனா வலிக்குது இல்லையா, ரத்தத்தோட ஏதோ ஒரு அந்த ஒரு விடுதலை வந்து கண்ணுக்கு தெரியாமல் மறைஞ்சது. ஆனால் ஒவ்வொருத்தரையும் அந்த பாதிப்பு உருவாக்குது. இந்த தொகுப்பு வந்து அவங்க ஒயின் என்பது குறியீடு அல்ல, நீயதனதானு இந்த கவிதைகளை பொறுத்த வரைக்கும் அவங்க மற்ற கவிதைகள்லேருந்து வேறுபடுறாங்க. வாழ்க்கையோட பிரச்சனைகள்லேருந்து சும்மா வரியை எழுதி ஒன்று உருவாக்கலை. அந்த பிரச்சனையும் அந்த நிர்பந்தங்களும் அந்த அழுத்தங்களும் அதில் அவங்களை எழுத வைக்குது. அவங்க உருவாக்குற மொழி வந்து இறுக்கமாக ஒரு இருந்தால் படிக்கும் போது நமக்கு வந்து நம்மளை ரொம்ப தொந்தரவுக்குள்ளாக்குது. இந்த போத்தில் அடைப்பட்ட விடுதலை வந்து ஒரு பாதிப்பு உண்டாக்குற ஒரு விடுதலையாக இருக்குது. அது வந்து நமக்கு ரொம்ப நாளைக்கு அதோட தாக்கம் இருக்கிற மாதிரி இருக்குது. அனைவரும் படிங்க, ரொம்ப நல்ல அனுபவம் கிடைக்கும். வாய்ப்புக்கு நன்றி. உலுக்கி எடுக்கும் உணர்வுகள் கவிதைகளாகி தொந்தரவு செய்வதை அழகாக சொல்லி சென்ற கவியரசு அவர்களுக்கு நன்றி.